உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நேரத்துல இவனோட வெளியில போறதுக்கு என்ன அவசியம் உனக்கு வந்துச்சு? சொல்லு. காரணம் இருக்கத்த, ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. நான் உங்ககிட்ட காலையில பேசிக்கிறேன். அப்பா, நீங்க போய் தூங்குங்க. என்னமா நடிக்கிறா பாத்தீங்களா? கையங்களுமா மாட்டிட்ட உடனே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் டைவர்ட் பண்றா பாத்தீங்களா? ஒழுங்கா இப்பவே இங்க என்னன்னு காரணத்தை சொல்லு. மாமா, இவரை நம்பாதீங்க. எங்க போறான்னு கேளுங்க மாமா. வள்ளி, என்னம்மா இதெல்லாம்? மேடம், நீங்க உண்மையை சொல்லிருங்க மேடம். அப்பா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லாம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன நம்புங்க. ஏய், சென்டிமெண்ட் டிராமாலாம் இங்க வேணாம். நீ எதுக்காக போனன்ற காரணத்தை இப்போ இங்க சொல்லு. ஏய், என்ன ஓவரா சத்தமா பேசுற? நீ பண்ணிட்டு வந்த வேலைக்கு நாங்க போய் பதில் சொல்லிட்டு வந்திருக்கோம். உன்னால இந்த குடும்பத்தோட மானமும் அப்பாவோட மரியாதையும் போகாம காப்பாத்திட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன என்ன கதை விடுற? நான் என்ன பண்ண? ஏன் போதையில எல்லாம் மறந்து போச்சோ? குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாம வண்டியை ஓட்டி ஒரு வயசானவரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கான்பா. இந்த விஷயம் ஒரு ரிப்போர்ட்டர் மூலமா வேலனுக்கு தெரிஞ்சது. அதான் அவனை கூட்டிட்டு போய் அந்த பெரியவரை பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பிரச்சனையை பெருசாக்காம தடுத்துட்டு வந்திருக்கோம். ஏய், என்ன உன்னோட திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு மாமா ஏன் திருப்ப பாக்குறா மாமா? இவ்வளவு நம்பாதீங்க மாமா. அப்பா, நான் ஒண்ணு பொய் சொல்லல. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வெளியே போய் பாருங்க. வாங்கப்பா. வாங்க வாங்க, பாருங்க, வந்து பாருங்க. நான் எதுவுமே பண்ணலைங்க, வந்து பாருங்க. பாருங்க. என்னடா பண்ணிருக்க? பாருமா, நான் ஒண்ணுமே பண்ணேம்மா. முதல்ல நீ பாருப்பா. இது நான் பண்ணவே இல்லம்மா. அப்பா, நீங்க அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுங்க. டேய், இங்க வா. மாமா வாடாங்கறல்ல. டேய், ஐயோ தம்பி, ஒருக்கி ராஸ்கல். குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாம வள்ளிய பத்தி தப்பா பேசுற. டேய், தொலைச்சிருவோம் உன்னை. அக்கா, முதல்ல அவனை கண்டிச்சு வை, இல்லைன்னா உன் புள்ளன் கூட பார்க்க மாட்டேன். வள்ளி, இனிமே இந்த மாதிரி பிரச்சனைக்கு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லு. நானே உன்னை கூட்டிட்டு போறேம்மா. வேற யாரும் வேண்டாம். சாரி வள்ளி, இவன் பேச்ச கேட்டு நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல. என்னம்மா? டேய், உன் பேச்ச கேட்டு நான் தாண்டா அசிங்கப்படுறேன். போடா. நான் இதெல்லாம் பண்ணலமா. டேய், உன்னை போய் தூங்குடா. போடா. நான் இதெல்லாம் பண்ணலமா. போட்டேன்னா வள்ளி, என்னாச்சு? உண்மையிலேயே அவன் ஆக்சிடென்ட் பண்ணானா?
வேலா ஆ. இந்த ரஞ்சித் நாம என்ன பண்றோம்னு அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இவ்ளோ நேரம் நாம இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா நம்ம எப்படி தப்பிக்கிறது? ம். ம். இருங்க, என்ன பண்ண போற? வாங்க. ஏய், எதுக்கு இப்ப கட்ட? தள்ளி நில்லுங்க. ஐயோ, ஏய், அதை எதுக்கு உடைச்சிட்டு இருக்க? இருங்க மேடம், நீங்க பயப்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ரஞ்சித் மேலே பிளேட்டை மாத்தி போட்டுடலாம். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. டேய், நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு இப்படி ஏதாவது குரலி வித்த காட்டினாதான் ரத்தனத்துக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். இல்லனா உன்னை பிஏ போஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டுருவான். ஆ, ம். மா, இன்னைக்கு ஒரு நடிப்பு மட்டும் பாரு. யார் அத்தை இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா? தெரியலையேப்பா, ஒருவேளை வள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளி மேடமா? வாப்பா. ஆ. ஆ. உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தாம்மா. என்ன அத்தை இது? என்னைக்கும் இல்லாத திருநாள 2 பேரும் காலையிலயும் பத்தி வேஷம் போட்டிருக்காங்க. சோழியன் கொடுமை சும்மா ஆடாது. வேதநாயகி காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாரி மாமா, ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டென்ஷனில் தான் குடிச்சிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மாமா. வேலையில தப்பு செஞ்சா இன்னும் பொறுப்பா இருந்து சின்சியரா இருந்து அந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும். அதுக்கு போய் யாராவது குடிப்பாங்களா? நீ குடிச்சதுனால எல்லாம் சரியா போயிடுமா? இப்போ புரிஞ்சுட்டேன் மாமா. இனிமே எந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் மாமா. ம். ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷமா. ஆ, ஆ. ரத்னோ, நீ காஃபி சாப்பிட்டுப்பா. ஆ. வாமா. ம். சொல்றா. டேய், என்னடா ஆச்சு? அந்த சாங்ஷன் லெட்டர்ல கையெழுத்து வாங்குனியா இல்லையா? டேய், இன்னைக்கு கண்டிப்பா வாங்கிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எனக்கு கால் பண்றேன். டேய், ரொம்ப நாளா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்டா. இப்ப மட்டும் நீ சைன் வாங்கி தரலன்னா வேற மாதிரி ஆயிடும். டேய், அதான் நீ வந்துருன்னு சொல்றேன்ல. ஓவரா பேசாத. போனை வை, நானே உனக்கு கால் பண்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.